الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطيعنا الله ورسوله صدق الله العلي العظيم. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தார். அவரது ஸலாத்தும் கருணையும் ஸலாமின் மீதேற்றமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவர் மீது நம் அனைவர் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க சோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மகத்தான கருணையினால் ரமலானுடைய 3 பகுதியில் 2 பகுதியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும் கூட வருத்தம் மறுபுறம் அதிகமாகவே இருக்கிறது. நம்மை விட்டு இந்த நல்ல நாட்கள், நமக்கு நிறைய அமல்களுக்கு பயிற்சி தந்த இந்த நாட்கள், நம்முடைய ஆன்மாவையும் உடலையும் பரிசுத்தப்படுத்திய இந்த நாட்கள் நம்மை எல்லாம் விட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வேகமாக செல்வதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட நான் ஓதிய அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய பெண்களுடைய கற்பு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார். ஒழுக்கம் என்றால் என்ன என்ற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் என்ற அந்த மோகத்தில் இஸ்லாமிய பெண்களும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மோசமான கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கம் என்பதற்கான அந்த வரைமுறையை மார்க்கம் குறிப்பிட்டு தரும் பொழுது ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை மார்க்கம் குறிப்பிடும் பொழுது நமக்கு கூறக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், பிற மனிதனுடைய மானம், அதே போல உயிர் பொருள், மனிதனுடைய மானம் உயிர் பொருள் இவற்றிற்கு எந்த விதமான பங்கமும் விளைவித்து விடாமல் நாம் வாழ வேண்டும். இது ஒழுக்கத்தினுடைய மூல கருத்தாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இரண்டாவதான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒழுக்கம் என்றால் மார்க்கம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியதோ அதை செய்வது, எதனை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ அதை மட்டும் விளக்குவது. இதற்கு ஒழுக்கம் என்ற அந்த அர்த்தத்தை, அந்த விளக்கத்தை மார்க்கம் தருகிறது. இதற்கு புறம்பாக மார்க்கம் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்வது அல்லது மார்க்கம் செய்ய சொன்னதை செய்யாமல் விடுவது, இது ஒழுக்கத்திற்கு புறம்பானது, கற்பொழுக்கிற்கு இது முரணானது என்பதை மார்க்கம் தெரியப்படுத்துகிறது. அதே போல மார்க்க விற்பனர்கள், தஃசீர்களை வல்லுநர்கள் மூன்றாவதான ஒரு விளக்கத்தையும் சொல்லித் தருகிறார். உயர்ந்த குணங்களாய் மனிதர்கள் பேணி வாழ வேண்டிய குணங்களாக எத்தனை பண்புகளை சொல்லித் தருகிறதோ அந்த பண்புகளை எல்லாம் பேணி வாழ்வது கற்பொழுக்கம் என்பதாக சொல்லுகிறது. அந்த பண்புகளை நாம் மேற்கொண்டு வாழவில்லை, கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், கோல் மூட்டுகிறோம், புறம் பேசுகிறோம், அடுத்தவர்களை பேசினாலே சபிக்கிறோம், பேசினாலே நாம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதுவும் ஒழுக்கத்திற்கு முரணானது என்பதாக மார்க்கம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, ஒழுக்கம் சார்ந்த ஒரு சில வசனங்கள் நேற்றும் ஓதப்பட்டது. அந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் ஓதி காண்பித்தேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே எல்லா ஆளுநர்களுக்கும் கடிதத்தில் தெரிவித்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அல்லிமு நிசாஅக்கும் சூரத்துன் நூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சியின் எல்லைக்கு உட்பட்ட அத்தனை ஆளுநர்களுக்கும் அங்கே கடிதம் எழுதி தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. சூரத்துன் நூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் தனிப்பட்ட முறையில பெண்களுடைய வாழ்வியல், பெண்களுடைய ஒழுக்கவியல், பெண்களுடைய மாண்பு, பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுடைய மரியாதை, இவற்றையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒட்டுமொத்தமாக ரத்தின சுருக்கமாக ஒரு பெண் சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை, ஒரு வரைமுறை அல்லாஹ் அந்த நூல் என்ற அத்தியாயத்தில் தான் சொல்லி தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுவார்கள். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அவலங்களை கொஞ்சம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த நூல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முக்கியமாக சொல்லக்கூடிய பகுதிகள் என்ன, நாம எல்லா வசனங்களையும் ஆய்வு செய்து அதற்கான விளக்கத்தை
விரும்பினால் 3 விஷயங்களுக்குள்ளே அடக்கலாம் என்பதாக தஃசீர்களை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். முதலாவதான விஷயம் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே உணர்த்தக்கூடியது எது தெரியுமா? பார்வையை பேணுதல். கற்பொழுக்கம் என்ற அந்த வார்த்தையின் அடித்தளமாய் மார்க்கம் குறிப்பிடுவது எதை என்றால் பார்வையை பேணக்கூடிய விஷயத்தை மார்க்கம் முக்கியத்துவப்படுத்துகிறது. கண்ணுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே மனிதன் பார்க்கிறான் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை மனிதன் ரசிக்கிறான் என்று சொன்னால், ஒரு அசிங்கத்தை அவன் உள்வாங்குகிறான் என்று சொன்னால், உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறுப்புகளை காட்டில் இந்த கண் மட்டும் தான் மனிதனுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செய்கிறது, ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. எனவேதான் இந்த கண்ணுக்கு அரபியிலே இன்னொரு மறு வார்த்தை சொல்வார், ஹபீபத் என்று சொல்வார். ஹபீபத்னா மனுஷனுக்கு ரொம்ப பிரியமான உறுப்பு எது தெரியுமா? இந்த கண் தான். கண் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகமே நாம இழந்ததற்கு சமம். நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் இதை கூடுதலான பணிப்புடையோட நமக்கு தரப்பட்ட இந்த கண்ணினுடைய மரியாதையை நாம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கலாம்னா சுந்தராசம்பட்டியில் இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். நமக்கு இந்த கண் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாய் தரப்பட்டு இருக்கிறது என்பதை ஒரு 300 பார்வையற்றவர்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை, அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்வியலை பார்க்கும் பொழுது நாம நமக்கான மரியாதை உணர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு தருகிறார்கள், யாருக்கு அல்லாஹ் இந்த கண்ணை பறித்து கொண்டு விட்டானோ, கண் பார்வை இல்லாமல் ஒருவனை படைத்து விட்டான் என்று சொன்னார், அவனுக்கு பரிசு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், கண் என்பது ஒரு பிரியமான ஒரு உறுப்பு மனிதனுக்கு. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி தருகிறான். மனிதன் நேசிக்கக்கூடிய உறுப்பான கண்ணை அல்லாஹ் பறித்து கொண்டு விட்டான், கண் பார்வை இல்லாமல் ஒருவனை படைத்து விட்டான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கண் பார்வை அல்லாஹ் தராமல் விட்டதற்கு நற்கூலி அவனுக்கு உடனடியான பரிசு சுவனம் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கண் பார்வை இல்லாதவன் உலகத்தினுடைய ஒட்டுமொத்தத்தையும் இழந்தவனை போல. அதே சந்தர்ப்பத்தில் இந்த கண்ணை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த கண்ணை கொண்டு தந்திருக்கிறான். இந்த கண்ணின் மூலமாக பார்க்கக்கூடிய பார்வைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம பெற்றோரை இந்த கண்ணை கொண்டு மரியாதையோடு பார்க்கிறோம். குழந்தைகளை இந்த கண்ணை கொண்டு அன்போடு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனைவியை என்ன செய்கிறோம்? இந்த கண்களை கொண்டு காதலோடு பார்க்கிறோம். அந்நிய பெண் என்று சொன்னால் இந்த கண்களை கொண்டு காமத்தோடு பார்க்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. இந்த கண்களை கொண்டுள்ள ஒரே கண் தான். ஆனால் இந்த கண்ணினுடைய விதங்கள், பார்க்கும் விதங்கள் வித்தியாசப்பட்டவை என்பதாக மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த கண்ணை கொண்டு ஆகாத பார்வைகளை, அந்நிய பெண்ணின் பார்வைகளை, அனாச்சாரங்களை பார்ப்பதை தடை செய்கிறார். நீ இந்த வசனத்துல நேற்று ஓதப்பட்ட அந்த வசனத்தில் கூட அல்லாஹ் ஆண் சமூகத்திற்கும் பெண் சமூகத்திற்கும் தனித்தனியான உத்தரவு போட்டிருக்கிறான். 2 வசனங்கள்ல சொல்றான். எப்படி சொல்றேன்? குல் லில் முஃமினீன, நபியே நீர் கூறுவீராக, லில் முஃமினீன, மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். பார்வை ஆண்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அந்நிய பார்வை பார்ப்பது, அந்நிய பெண்ணை பார்ப்பது, அல்லது அந்நிய மனிதனுடைய மனைவியை பார்ப்பது, இவையெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெண் சமூகத்துக்கு சொல்றான், இந்த பெண்களிடத்திலும் அதே பார்வை இருக்கிறது. எப்படி ஆணுக்கு இந்த காமத்தின் பார்வை அந்நிய பெண்ணை பார்த்தால் வருகிறதோ, அதே போல பெண்ணுக்கும் வருவதையும் அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறார். முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்ல மின் அப்சாரிஹின்ன, அந்த பெண்களும் தங்களுடைய பார்வை என்ன செய்து கொள்ளட்டும், தாழ்த்திக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெண்ணுக்கு இந்த உத்தரவை இட்டு பார்வையை பேணும்படி சொல்லுகிறார். ஒரு பெரிய வணக்கமான ஒரு விஷயத்தை மார்க்கம் கூறுகிறது தெரியுமா? நிறைய வணக்க வழிபாடு சொந்தமாக வைத்திருக்கிறோம், நிறைய நோன்புகள் வைக்கிறோம், நிறைய தொழுகைகளை கொடுக்கிறோம், நிறைய திக்ரு திலாவத்துகள் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பார்வையை அந்நிய பெண்ணை விட்டும் பார்ப்பதை விட்டும் நாம தடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த இபாதத்து ஒரு குறைவுள்ள இபாதத்தாகவே இருக்கிறது என்பதாக மார்க்கத்தினுடைய பார்வை நமக்கு குறிப்பிட்டு தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி இருக்கிறான், யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய உடல்
இரவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணினுடைய மோசடியை கூட அல்லாஹ் அறிகிறான். உங்களுடைய மனங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை அந்த கண்ணால் பார்த்து எந்த ஒரு வக்கிர எண்ணத்தை உங்களுடைய மனங்களில் வைத்து நீங்கள் புதைத்திருப்பீர்களோ, அந்த அந்நிய பார்வை பார்த்து நீங்கள் மனதில் வைத்து மறைத்திருக்கிறீர்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான் என்ற இந்த வசனத்தை ஒரு சமயம் தஃசீர் கலை மேதை உலகத்தில் முதலாக தஃசீர் எழுதிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, இந்த கண்ணின் மோசடியையும் அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, இதற்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்கும் பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாம ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், கண்ணினுடைய மோசடியை பற்றி சொல்லுகிறாங்க, நாம ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த சபை பூரா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது, அந்த சபைக்கே தெரியாம அந்நிய பெண்ணை பார்த்து விட்டு இந்த சபை நம்மை பார்க்காததை போன்று அல்லது இந்த சபை நம்மை கவனிக்காத விதத்தில் அந்நிய பெண்ணை பார்த்து விடுவது எல்லோருமாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஒரு சபையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மனைவியோட சில சமயங்களில் பயணித்து போய் கொண்டிருப்போம், நம்முடைய மனைவி தான் நமக்கு முழுக்க சொந்தமானவள், நாம் அவளை பயன்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் கூட அந்த மனைவியோடு போய் கொண்டிருக்கும் பொழுது மனைவி கவனிக்காத வகையில் அந்நிய பெண்ணை பார்த்து விடுவது, இதுதான் கண் செய்யும் மோசடி என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் பார்த்து ரசிப்பதற்கு, அலங்கரித்து நீங்கள் அனுபவித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி ஒரு மனைவியை தந்திருக்கும் பொழுது நீங்கள் அவள் கூட பயணிக்கும் பொழுது அந்நிய பெண்ணை ஒரு திடீரென்று ஒரு பார்வை பார்த்து உங்களுடைய மனங்களிலாக காம எண்ணத்தை கொள்வதற்கிறதே, இதை கண் செய்யும் மோசடி என்பதாக அவர்கள் குறிப்பிட்டார். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே வரலாறுகள் எழுதப்படுகிறது. இந்த தக்வாவுடைய உச்சத்திற்கு சஹாபாக்கள் எதனால் சென்றார்கள் தெரியுமா? இன்னைக்கு பெரியார்கள் எல்லாம் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார், இபாதத்துல நம்ம ஏற்றம் பெறணும் அப்படின்னா, இறையச்சம் நமக்கு அதிகரிக்கணும்னா அந்நிய பெண்ணு பார்வையை குறைத்துக் கொண்டால் போதும். சஹாபாக்களுடைய ஏற்றத்திற்கு ஒரு மெயினான ஒரு முக்கியமான காரணமாக இதை சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்நிய பெண்ணை பார்த்ததோடு நின்று விடாது, அந்த கண் பார்த்ததோடு நின்று விடாது, மனம் அசை போட ஆரம்பித்து விடும், அதன் பின்னணியில் மூளை செயல்பட ஆரம்பித்து விடும். அந்த பெண்ணும் போயிடுவா, அவளை விட்டு நாம வீட்டுக்கு வந்ததற்கு பிறகும் கூட அசை போடக்கூடிய நிலை இருக்கிறது. நாம இபாதத்தை செஞ்சாலும் அந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கும், நம்ம வீட்டில் படுத்துக்கிறதாலும் நாம் அந்த சிந்தனையிலேயே இருப்போம். அன்புக்குரியதே, இது மற்ற வணக்கங்களை எல்லாம் அதை சிதைத்து விடும் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டு தருகிறார். ஹதீஸுக்கு மேலே ஒருவர் இருந்தார், ரபியா இப்னு ஹைஸம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸு கிழமை, ஒவ்வொரு கடை வல்லுநர் ஹதீஸு கலையிலே அவர்களை போன்றெல்லாம் ஒரு நினைவாற்றல் மிக்கவரை பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அதற்கு ரபியா இப்னு ஹைஸம் அவர்கள் தெருவிலே வெளியிலே செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை ஊர் முழுக்க என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவர் ஒரு குருடர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து போவார். ஆனால் அவர் இரண்டு கண் பார்வை உள்ளவர், அவர் இரண்டு கண் குருடாய் போனவரே, அவர் எதையுமே பார்க்க மாட்டாருங்க. அந்நிய பார்வையை பார்க்க முடியாத ஒரு நிலையை தனக்கு எவ்வளவு தூரம் அதை கட்டாயப்படுத்திக் கொண்டார் என்றால், அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவரை கண் பார்வை உள்ளவரை அவர் ஒரு குருடரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அந்நிய பெண் பார்வையை தவிர்த்துக் கொண்டு வாழ்ந்தவர். எனவே தான் அவர் ஹதீசுகளில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார், அவருடைய நினைவாற்றல் வெச்சப்பட்டது என்பதாக ஹதீசுகளை வல்லுநர்கள் குறிப்பிட்டு தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், அந்நிய பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்நிய பெண்ணுடைய பார்வை தவிர்க்க முடியாதானே? அன்றைய காலத்திலே அப்படி ஒரு சூழல் இருந்தது என்றால், இந்த கேள்வி எழுந்திருக்கிறது என்றால், இன்றைய காலத்தில் நாம் எப்படி தவிர்க்க முடியும்? தெருவுக்குள் இறங்கினாலே அந்நிய பெண்ணின் பார்வை தானே. சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கேட்டாலே, எதேச்சையாக நாம் அந்நிய பெண்ணை பார்த்து விடுகிறோம், என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதேச்சையாக பார்த்து விட்டால் அது உங்களுக்கு சாதகம், உங்களுக்கு சாதகமான பார்வை. மீண்டும் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகையோ அல்லது அவருடைய உடையையோ அல்லது அவருடைய பாவனையோ நடையையோ நீங்கள் ரசிப்பதற்காக இரண்டாவது முறை நீங்கள் பார்த்து விட்டால் லைசலக தானிய, உங்களுக்கு இரண்டாவது பார்வை உங்களுக்கு சொந்தமல்ல, அது பாவமான பார்வை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம வரலாறுகளில் பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு தொழுக வந்தாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு தொழுவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல பேசப்படுது. பள்ளி சொல்ல பெண்களுக்கு அனுமதி கொடுத்தாருங்க. பெண்கள் ஜமாத்தோட தொழுகணுன்ற அவசியம் கிடையாது, பெண்கள் ஜமாத்தோடு தொழுகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, பெண்கள் ஜும்மாவுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுகணுன்றது அவசியம் கிடையாது. எனவே அவங்க வீட்டுல தனியாக தொழுவதை
சட்டங்களை பெருமானார் கற்றுக் கொடுப்பதற்காக அங்கே வரவழைக்கப்பட்டது. என்ன நிபந்தனை தெரியுமா? பெண்கள் கூட தனியாக ஒரு பாதை வகுக்கப்பட்டார். மஸ்ஜித் நபவிக்கு வந்த சமயத்தில் கூட பெண்களுக்கு ஒரு தனி பாதை, அந்த பாதைக்கும் ஆண்கள் வரக்கூடிய பாதைக்கும் சம்பந்தம் இல்லை. தனியான பாதை வந்துவிட்டு தனியாக சென்று விடுவார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த பெண்களுக்கு உத்தரவிடப்பட்டது அலங்காரம் விட்டு வரக்கூடாது, நறுமணம் பூசி வரக்கூடாது. இரண்டாவது உத்தரவு போடப்பட்டது. மூன்றாவது உத்தரவு அந்த பெண் அந்த சமூகத்திற்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் பெண்கள் கலைக்கு செல்லும் வரை பள்ளியில் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும். பெண்கள் எல்லோரும் கலைந்து வீடுகளுக்கு சென்று விட்டார்கள், ஆண்களுடைய பார்வையில் படமாட்டார்கள் என்னும் அளவுக்கு, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஆண்கள் பள்ளியிலே அமர வைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதாக நமக்கு வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே நாம பள்ளிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தில் ஆர்வப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் என்பதை தவிர மாற்றுகிறதில் பார்க்க முடியாது. நாம் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு பெண்கள் ஜமாஅத்தோடு தொழணும் என்ற அவசியம் இல்லை. பெண்களுக்கு ஜமாஅத்து கட்டாயம் இல்லை. 27 மடங்கு தொழுவது நமக்கு தான், பெண்களுக்கு இல்லை. அதே போல பெண்களை பொறுத்தவரையிலே ஹாலில் இருக்கக்கூடிய அந்த உள் அறையில் தொழுவது சிறப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார்கள். எனவே நாம் இந்த பெண்களுடைய அடிப்படையான அந்த தன்மைகளை கொஞ்சம் விலகி உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் வெளியே அழைத்து செல்வதற்கு எந்த காலத்திலும் நாம் ஆர்வப்பட மாட்டோம். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பள்ளியில் எழுதப்பட்ட ஒரு காட்சி, பள்ளியில எழுதி வாசகங்கள் போடப்பட்டிருக்கு. என்ன வாசகம் தெரியுமா? அந்த வாசகம் இப்படி இருக்கு: பள்ளிக்கு வரக்கூடிய பள்ளிக்கு பெண்கள் வரலாம் என்று அனுமதிக்கப்பட்ட அந்த பள்ளியில பெண்களை பள்ளியாசலுக்கு தராவிக்கு கூப்பிட்டு வரக்கூடிய, ஜும்மாவுக்கு கூப்பிட்டு அழைத்து வரக்கூடிய வழக்கங்கள் இருந்து கொஞ்சம் நவீனவாதிகளால் என்று பேசப்பட்டது தெரியுமா? அதன் விரைவில் ஒரு பள்ளியாசலை இப்படி வாசகம் எழுதி போடப்பட்டிருக்கு: பள்ளிக்கும் வரும் ஆண்கள் பெண்களுக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டாம். இந்த வாசகம் எழுதி போடப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்ல எழுதி போடப்பட்ட வாசகம் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல்ல பெண்களுக்கு அனுமதிக்கு கூட அழைத்து தொழுவதற்கு அனுமதியை விரும்பிய இன்னைக்கு சூழல் எப்படி ஆகி போனது தெரியுமா? பள்ளிவாசல்ல அந்த நுழையிற இடத்துல எழுதி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நவீனவாதிகளுடைய பள்ளிகள் எழுதப்பட்ட வார்த்தை தான்: பள்ளிக்கு வரும் ஆண்கள் பெண்களுக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டாம். இது எதுக்கு இவ்வளவு பெரிய முசீபத்தை நாம தூக்கி சமக்கணும்? பள்ளிக்கு ஏன் கொண்டு வரணும்? கொண்டு வந்ததற்கு பிறகு அந்நியானை நம் பெண்ணை பார்க்க விடணும், நம் பெண் அந்நியானை பார்க்க உடனே பஞ்சை நெருப்பை பக்கத்தில் வைத்ததற்கு பிறகு காதல் கடிதம் கொடுக்க வேண்டாம் என்ற உத்தரவு என்ன அர்த்தப்பட உள்ளது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நாம் ஒழுக்கத்தோடு வைக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய வரையறையோடு தான் வைத்திருக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்ன சொல்கிறது? சூரத்து நூறுடைய மிகப்பெரிய முக்கிய பொக்கிஷம் தெரியுமா? முதலாவது பார்வையை பேணி. பெண்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். பெண்களுக்கும் கொடூர பார்வை இருக்கிறது, நமக்கும் கொடூர பார்வை இருக்கிறது, இந்த தகாத பார்வையில் இருக்கிறது. இரண்டுக்கும் வேலை போட வேண்டும் என்பதை 2 வசனங்களை கொண்டு தடை செய்கிறார், அல்லாஹ் அமல்படுத்துகிறார். ஆணுக்கு தனி வசனம், பெண்ணுக்கு தனி வசனம். இரண்டாவதாக இந்த கற்பொழுக்கத்தை பற்றி சூரத்து நூறிலே புரஸ்தாபித்து நிறைய வசனங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இரண்டாவதாக பேசக்கூடிய விஷயம் எது என்று சொன்னால், இந்த பர்தாவுடைய விஷயத்தை பற்றி சூரா நூறுல அல்லாஹ் பேசுறான். எந்த ஆணை எந்த பெண்ணை பார்க்கலாம், ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நிக்கலாம். இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம அன்புக்குரியவர்களே, நைட்டியோட இன்னைக்கு கேஸ் வாங்கி வைக்கிறாங்க, நைட்டியோட இன்னைக்கு பில்ல கொடுக்குறாங்க, இன்னைக்கு கரண்ட் பில்ல கட்ட போறாங்க, நைட்டியோட இன்னைக்கு வெளியில போகக்கூடிய சூழல் இருக்கு. அன்புக்குரியவர்களே, நாம ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும் சந்தர்ப்பத்தில் இதற்கெல்லாம் பேச்சு இல்லை. நான் என் குடும்பத்தை கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறேன், என் மனைவி கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறேன், நான் வேலையோடு தான் வைத்திருக்கிறேன் என்று பேசுபவர்களுக்கு நாம் இந்த விஷயங்களை சொல்லல. இன்னைக்கு சமூகம் எப்படி போய் கொண்டிருக்கிற 2 தினங்களுக்கு முன்பு பார்க்கலாம். ஆயிஷா என்ற பெண்மணி 2 தினங்களுக்கு முன்பு வைரலாக பரவி போன விஷயம் என்ன தெரியுமா? அற்புதமான இஸ்லாமிய பெண்மணி, 21 வயசு ஆயிஷா கானல். இன்னைக்கு வேறொரு பெண்ணோட இன்னைக்கு தகவல் வந்துருச்சு. இன்னைக்கு தகவல் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. இன்னைக்கு வேறொருத்தரோட ஒரு கோயில திருமணம் முடிச்சிருச்சு. இன்னைக்கு நம் சமூகம் இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் பொறுப்பு? இந்த ஆயிஷாவுக்கு யார் பொறுப்பு? இந்த ஆயிஷாவுக்கு அவருடைய பெற்றோர் பொறுப்பு இல்லையா? அவருடைய உடன் பிறந்தவர் பொறுப்பு இல்லையா? அந்த மகன்னா பொறுப்பு இல்லையா? குற்றவாளி எல்லாருமே அங்கே போய் நிற்கக்கூடிய சூழல் வருகிறது. இதற்கான பின்னணி என்ன? பர்தாவினுடைய அந்த நிலைப்பாட்டை, அந்த கற்பொழுக்கத்தை பேச்சிலே, பார்வையிலே, தன்னுடைய உடையிலே, நடையிலே நாம பயிற்றுவிக்காமல் போனதன் விளைவு. பேசுவது என்று சொன்னால் அந்நியாரத்தில்
அந்நிய ஆண்கள் யாரிடத்திலே ஒரு பெண்ணு போய் நிற்கிறான், நம்ம பெண்ணு போய் யார் யாரிடத்துல நின்று பேசலாம், 8 பேர் சொல்லுது. இதை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் நமக்கு அந்நிய ஆண் தான். நம் வீட்டு பெண்கள் யாரோடையும் பேசக்கூடாது. அன்புக்குரிய முதலாவது, ஒரு பெண்ணை தன்னுடைய பர்தா இல்லாமல் பேசுவதற்கு, சந்தோஷமாக நிற்பதற்கு ஒரே ஒரு 8 விஷயங்களை 8 ஆண்களை மார்க்கம் அங்கே பட்டியலிட்டு இருக்கிறது. முதலாவது யார் தெரியுமா? கணவன். கணவன்கிட்ட மனைவி போய் நிற்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது, பர்தா என்ற அவசியம் இல்லை. 1. 2வது தந்தை, அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தை. 3வது மாமனார். மாமனார்ட்ட நிற்கலாம். மாமனார் நமக்கு ஹராமாக்கப்பட்ட மனிதர் மாமனார். அவருடைய மகனை அவர் பணம் முடித்திருக்கிறார், மாமனார்ட்ட நிற்கலாம். 4வது அவள் பெற்றெடுக்க அந்த குழந்தை, அந்த ஒரு பெண் இருக்க, நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்கா, நம்முடைய குழந்தைக்கு முன்னால அவள் நிற்கலாம். பர்தா இல்லாமல் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். 4வது அவள் பெற்றெடுத்த அந்த குழந்தைகள். 5வது கணவனின் பிள்ளைகள் முதல் தாரத்தின் மூலமா. இந்த அம்மா 2வது தாரமா வாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கணவனுக்கு முதல் மனைவி இறந்து போய் அந்த முதல் மனைவி மூலமா குழந்தை இருக்கு. குழந்தை இருக்கும் பொழுது ஆண் குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தால் கூட 2வது தார மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 2வதாக இருக்கக்கூடிய அம்மா, இந்த அம்மா முதல் தாரத்தினுடைய அந்த குழந்தைகளுக்கு முன்னால் நிற்க, ஆண் குழந்தைகளுக்கு முன்னால் நிற்கலாம். 6வது தான் கூட பிறந்த அந்த பெண் கூட பிறந்த சகோதரர்கள். அந்த பெண் கூட பிறந்த சகோதரர்கள் என்று சொன்னால் 3 வகை இருக்கிறார். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள், நாம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தாய் தகப்பன், நம்ம எல்லாத்துக்குமே ஒரே தாய் தான், ஒரே தகப்பன் தான். இப்படி ஒரு சகோதரர்கள் இருக்கான். 2வது என்னன்னா தந்தை 2 தாய் 1, இதுவும் சகோதரர்கள் தான். தந்தை 2, அவர் இறந்து போயிருப்பாரு. இந்த அம்மா 2வது கணவன் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, தந்தை 2 ஆயிடுச்சு. முதல் கணவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, 2வது கணவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவர்கள் சகோதரர்கள் தான், இவர்களுக்கு முன்னால் நிற்கலாம். இதுவும் சகோதர கூட்டம் இருக்கு. அன்புக்குரிய 3வது தாய் 2 தந்தை 1, தந்தை 2 தாய் 1, தாய் 1, தாய் 2 தந்தை 1 என்ற இந்த அத்தனை ரீதியிலான இந்த சகோதரர்களிடத்திலே இந்த பெண்ணு நிற்கலாம். அன்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் பின்னணியில் அடுத்து சொல்லுகிறார்கள், சகோதரர்களின் மகன்கள். இந்த பெண் இருக்கா, பெண் இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் இருக்காங்க, நம்முடைய மைத்துனர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய மைத்துனர்களுக்கு சகோதரர்கள் இருக்கானே, நம்முடைய மைத்துனர் நம்ம மனைவிக்காரங்க, எல்லாமே அமைதி சகோதரர்கள் தான். நம்ம மனைவிக்கு கூட பிறந்தவங்க நமக்கு மச்சனாக்க அந்த அம்மாவுக்கு சகோதரர்கள் தான். இந்த சகோதரர்கள் இருக்காங்க பத்தியா, நம்முடைய மைத்துனர்களுடைய பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள்கிட்ட நம்ம மனைவி நிற்கலாம். இது நமக்கு ஹராமாக்கப்பட்ட உறவு. இந்த ஆண்களுக்கு மத்தியிலே நீங்கள் கொண்டு வந்து இருக்கிறார். அதே போல 8வது இந்த பெண் கூட பிறந்த சகோதரியின் மகன்கள், நம்ம மனைவி கூட பிறந்த சகோதரி, கொழுந்தியா இல்ல கொழுந்தியா இன்னொன்னு மச்சினிச்சி அப்படின்ற அந்த உறவுகள் சொல்லிக் கொடுக்கிற பார்த்தீங்களா, இவர்களுடைய மகன்கள், அவர்களிடத்துல நம்ம மனைவி நிற்கிறார். இது 8 சாராரை தவிர்த்து பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளிடத்தில் கூட நிற்பதற்கு மார்க்கம் அனுமதிக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அற்புதமாக பட்டியல் தந்து விட்டார். 8 பேருக்கு முன்னாடி தான் ஒரு பெண் நிற்க முடியும். இன்னைக்கு பார்த்தா மாமியார் நமக்கு பரதாவாயிடுச்சு. மாமியார் நமக்கு முன்னாடி நிற்கிறது இல்லை. மாமியார் நிற்கலாம், நாம மாமியார் போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில சமயங்கள்ல இந்த மாமனார் இறந்து போயிட்டாக்க இந்த மாமியார் இதாவில் இருக்கும்போது மருமையை பார்க்கலாமா, மாமியார் பார்க்கலாமான்னு ஒரு கேள்வி வேற வந்துருது. அன்புக்குரிய மாமியாருக்கும் மருமனுக்கு மத்தியில போஷா கிடையாது, பரதாவெல்லாம் கிடையாது. நாம இன்னைக்கு இதை விட்டுட்டோம். மாமியா போய் நம்மளை பார்க்கணும்னு மறைந்து கொண்டுக்கிறார்கள். நாம கொஞ்சம் வைக்கப்பட்டுக்கிறோம் மாமியா பார்த்து. ஆனா கொழுந்தியாவை வண்டியை நிறுத்தி வச்சு கூப்பிட்டு போறோம். அன்புக்குரிய மார்க்கம் எப்படி சொல்லு, கொழுந்தியா நமக்கு ஹராமே, நமக்கு அனுமதிக்கப்பட்ட பின்ன ஹராம்ல வராது. ஆனா பார்த்தா இன்னைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கு, கொழுந்தியா நம்ம பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க, கொழுந்தியா எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. நம்முடைய மனைவி அக்காவோ தங்கச்சியோ கூட உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கு. மாமியா பரதாவாயிடுச்சு, கொழுந்தியா வெளியில வந்துருச்சு. இப்படி ஒரு நிலைமையில இன்னைக்கு உறவுகள் சிதைந்து போய் கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பெண்களுடைய பரதாவின் நிலையை ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய ஆண்களிடத்திலே நம்முடைய வீட்டு பெண்ணினுடைய கொலுசின் சத்தம் கூட கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஆயத்திலே சொல்கிறான், தங்களுடைய கால்களின் ஓசைகளை கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே சத்தம் வரும் அளவுக்கு நடக்க வேண்டாம். கொலுசின் சத்தத்தை கூட அங்கே உறக்க செய்து அங்கே நடை இருக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் தெளிவுபடுத்தி கூறுகிறது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா
அலங்கார புர்கா வந்துருச்சு. அதே அல்லாஹ் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய தஃப்சீர் கலை மேலே, பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய தஃப்சீர் கலை மேலே முஃப்தி ஷஃபி சாஹிப் இன்னைக்கு மிகப்பெரிய உலக அளவில் பிரசித்தி பெற்ற தஃப்சீர்ல ஒண்ணு. நிறைய தஃப்சீர்கள் இருக்கு, அதுல ஒண்ணு மாரிஃபுல் குர்ஆன் அப்படின்னு ஒரு தஃப்சீர் இருக்கு. அந்த தஃப்சீரை எழுதிய மாமனிதர், மிகப்பெரிய அறிவு ஜீவி ஹஜ்ரத் முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அந்த தஃப்சீர்ல இந்த ஆயத்திற்கு பின்னாடி விளக்கம் எழுதும்போது கூறுகிறார்கள், மாடல் புர்கா அது புர்கா அல்ல. மாடல் புர்கா அந்த புர்காவை அங்கே அன்னை பார்க்க வைக்கிறது. அந்த புர்கா இன்னைக்கு பார்க்க வைக்கிறது நம்மள. அந்த பெண்ணு போட்டு வரக்கூடிய அந்த புர்காக்கள் இருக்கிற டிசைன்கள், அது இருக்கக்கூடிய கலர்கள், அந்த ஜமிக்கிகள், அந்த ஜிக்னாக்கள், அதே அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் நம்ம வர்ணிக்க முடியாது. இன்னைக்கு புர்கா வேர்ல்டு அப்படின்னு வச்சு அன்னைக்கு தொங்க போட்டுருக்காங்க பாருங்க. இன்னைக்கு மாடலாக அந்த பெண்ணை எது எடுத்து கொடுக்குமோ அதைத்தான் அந்த பெண்ணு போய் முதல்ல எடுத்து கொடுக்குது. அதைத்தான் நம்ம பில்லு போட்டு வர்றோம். இன்னைக்கு பெண்ணை நாம என்ன செஞ்சிட்டோம், அதனுடைய போக்கில் கொண்டு போய் பழக்கி விட்டோம். மனைவியாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த மக்களாக இருந்தாலும் சரி, உடனே நாளை காலையிலிருந்து இதெல்லாம் அமல்படுத்தணும்னா கலவரம் தான் வெடிக்கும். இவ்வளவு காலம் தவிர்த்து விட்டோமே, இவ்வளவு காலம் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோமே, நைட்டு வரைக்கும் இரவு வரைக்கும் சரியாக இருக்கு, காலையில் என்ன ஆச்சு என்ற பிரச்சனை எல்லா குடும்பங்களிலுமே எழுந்து போக ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணையே கவனமான ஹேண்டில் வித் கேர் எழுதியிருப்பாங்க. சில பாக்ஸுகள்ல எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? ஹேண்டில் வித் கேர். அது உள்ள கண்ணாடி பொருள் இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லக்கில் பெண்களை தூக்கி கொண்டு போகும் பொழுது, பல்லக்கில் பெண்களை வைத்து தூக்கி கொண்டு போகும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் பில் கவாரீர், ஹேண்டில் வித் கேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே, உள்ளே கண்ணாடி குவளைகள் இருக்கின்றன, நீங்கள் கவனமாக கொண்டு செல்லுங்கள் என்றார். யாரை பார்த்து? பெண்களை பார்த்து. அந்த ஹவுதஜிலே அந்த பல்லக்கில் கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண்களுக்கு பெருமானார் கொடுத்த பேரே வந்து கண்ணாடி தான். இய்யாக்கும் மல் கவாரீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட கையாள வேண்டிய விதம் இருக்கிறது. இன்னைக்கு புர்காவுடைய விஷயத்தை நாம் கண்டுகொள்ளாத விளைவு பெரிய பெரிய குடும்பங்கள்ல பார்க்கலாம். அவர் வண்டி ஓட்டி போய்கிட்டே இருப்பார். ஒரு ஏதோ சிந்தனை, மனைவி பின்னாடி உட்கார்ந்தா நிறைய சிந்தனை வந்துடும். இல்ல, மனைவி பின்னாடி உட்கார்ந்தாலே நமக்கு நிறைய சிந்தனைகள் வந்துடும். அவர் வண்டி ஓட்டி போய்கிட்டே இருப்பாரு. இந்த அம்மா புர்கா கலந்து கீழே இங்க வந்துடும். தலையில ஒண்ணுமே இருக்க நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தலையை மறைக்க வேண்டிய பகுதி, தலையை சீவியதற்கு பிறகு அந்த கீழே போடக்கூட முடியை கூட மறைத்து போட சொல்லுகிறது மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஹ்மத்துடைய மலக்கை பெண்ணின் பர்தா தலையிலிருந்து கீழே இறங்கி இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்கை வெளியே அனுப்பிடும். இன்னைக்கு ஏறக்கூடிய பூரா பேட்டுக்கு நெத்தியில ஒரு ஆணி அடிக்க வேண்டியிருக்கு குடும்பங்கள்ல. தலையில யாருக்கு புர்காவை நிக்கிறது சீக்கிரம் கீழே விழுந்துருக்கு போடுறாங்க, டபக்குன்னு இதே வேலையா சேலை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறது, புர்கா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது, தலையில நிக்க மாட்டேங்க. என்ன தெரியல, அது ஏதோ பாலிஷான எண்ணெய் தேய்க்கிறார்களோ என்னமோ தெரியல. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக வஹி இறங்கியது. பெருமானாருக்கு முதல்ல வஹி இறங்குச்சு. ஹீரா குகையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். என்ன வசனம் இறங்கியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலான வசனம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 முறை அணைத்து விட்டு இப்பொழுது இக்ரா அப்படினா ஓது அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு பிறகு 3 முறை அணைக்கப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத துவங்கினார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், கலகல் இன்சான மின் அலக் என்ற வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். மனதில் விட்டுக் கொண்டு ஹீரா குகையிலிருந்து மிகப்பெரிய தவிப்போடு இறங்கி வருகிறார். ஹீரா குகை செங்குத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். வந்து ஹதீஜா அம்மையாருடைய வீட்டிற்குள் விரைந்து போகிறார். போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் பாடத்தில் இருக்கிற வஹியை பற்றி எழுதும்போது முதல் பாடம் அந்த வஹியில பெருமானாருக்கு எப்படி எல்லாம் நடந்தது. குளிராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பெருமானாருடைய உடலெல்லாம் உயர்ந்து போகும். பெருமானாருடைய இதயம் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகிறார், வஹி வந்து விடுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டகை படுத்துவிடும். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பெருமானார் என்னுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது வஹி வந்து விட்டது. பெருமானார் தன் தலையை கொண்டு என் தொடையை அழுத்துகிறார்கள். என்னுடைய தொடை எலும்பை முறிஞ்சிருந்து பயந்துட்டேன். அந்த அளவுக்கு வஹியினுடைய கனம் இருந்தது. அல்லாஹ் ஆயத்தில் சொல்ற, இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, திருக்குர்ஆன் வசனத்தை ரொம்ப லேசாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். கனம் பொருந்திய வார்த்தை உங்களுக்கு தந்தோம், இந்த சமூகத்திற்கு தந்தோம் நபியின் வாயிலாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தா அதுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தவிச்சு போனான்.
கணவருடைய இந்த நிலைகளை பார்த்துவிட்டு என்றுமே இல்லாத ஒரு நிலை. அதுக்கு கதீஜா அம்மையார் தவித்த தவிப்பை நசை கிரந்தத்தில் எழுதியிருக்கிறான். நசையில் அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கதீஜா அம்மையார் பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிப்பை பார்த்துவிட்டு பரிதாபப்பட்டு நபியை எப்படியாவது இந்த சூழலிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமே, அமைதிப்படுத்த வேண்டுமே. அன்புக்குரியவர்களே, மனைவிக்கு இலக்கான கதீஜா தான். இன்னைக்கு நாம ஒரு சிரமப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேண்டும் நேற்று பணம் கேட்டு தரவே இல்லை, நேற்று 2000 சேரத்தான் இன்னைக்கு 500 எடுத்துக்கிட்ட விருப்பம் வேணும் அப்படின்னு அடுத்த போய் அவங்க கொடுத்துருவாங்க. ஈமானிய நிலைப்பாடு அப்படி இருக்கிறது, நாம் உருவாக்குற. அன்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே கதீஜா அம்மையார் பார்த்தாங்க, பெருமானார் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுக்குள்ளே வந்ததற்கு பிறகு சொன்னார், கதீஜா, நான் ஹீரா குகையில பார்த்த அந்த மலக்கு இங்கேயும் வந்து விட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் வீட்டிற்கு வந்து விட்டார். அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் கிட்ட வீட்டிற்கு வந்து விட்டாரா, எங்கு வந்திருக்கிற, என்னுடைய வலது பக்கம் வந்து விடுங்க. ஒரு குழந்தையை மறைப்பதை போல என்னுடைய வலது பக்கம் வந்து விடுங்க. அதற்கு கதீஜா அம்மையார் தன் வலதுபுறத்தில் மறைத்து வைத்து இருக்கிறார். இப்பொழுது தெரிகிறாரா? ஆம் தெரிகிறார். அப்படியா, வலதுபுறத்திலிருந்து நீங்கள் இடது பக்கம் வந்து விடுங்க. அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முதுகுப்புறம் பெருமானாரை நிறுத்தி எப்படியாவது பயத்தை போக்க வேண்டுமே, பெருமானாரை நிறுத்தி என்ன செய்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது பாருங்கள், அந்த மலக்கு தெரிகிறாரா? ஆம் தெரிகிறார். என்ன செய்வது ஒன்று புரியவில்லை. முதலுக்கு பின்னால் இருக்கிறார். ஆம் தெரிகிறார். அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வேலை செய்கிறார். நசை கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய பர்தாவை நீக்கினார். தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய பர்தாவை கீழே தொங்க விட்டார். தொங்க விட்ட உடனே அதற்கு கதீஜா அம்மையார் பெருமானார்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்போ அந்த மலக்கு தெரியுதா? இப்போ அந்த மலக்கு தெரியல, போய் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு பர்தாவினுடைய நீக்கம் ஜிப்ரீலை வெளியில் அனுப்பி வைத்து விட்டது. ஜிப்ரீலை வெளியில் அனுப்பி வைத்து விட்டது. ரஹ்மத்தின் மலக்குகளை, பரக்கத்தின் மலக்குகளை நமக்காக பிரார்த்திக்கும் அந்த மலக்குகளை நம் வீட்டிலிருந்து வெளியேற்றி விடக்கூடிய தன்மை படைத்தது இந்த பர்தாவுடைய பேடுகள் இல்லாமல் இருப்பது. அன்புக்குரியவர்களே, சூரத் நூர்ல 3வது விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு 3வதாக உபதேசிக்கிறார். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அடுத்தவர்கள் வீட்டிற்கு போகும் பொழுது அங்கே பேர வேண்டிய சில விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிஷு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்கள் உங்களுடைய வீட்டில் அடுத்த வீட்டிற்கு போகும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி கேட்டு போங்க. சலாம் சொல்லி அனுமதி கேட்டு போங்க. நம்ம வா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா ஜன்னல் ஏற்றி பார்க்கல, இல்லைன்னா கதவை ஏற்றி பார்க்கல, இல்லை என்று சொன்ன கதவை திறந்திருந்தாலும் கூட திரையை எடுத்து பார்ப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான உத்தரவை இடுகிறார். இந்த நிலைப்பாடுகள் மார்க்கத்திற்கு ஒவ்வாதவை, ஆகாதவை, ஒழுக்கத்திற்கு முரணானவை. இது கற்பொழுக்கம்னாக்க நம்ம கற்ப சிலைக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது கற்பு சிலைவே, இது அடுத்தவர்களுடைய உரிமை மீறல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஆயத்தில் உத்தரவிடுகிறார், சலாம் சொல்லுங்க. 3 தடவை சலாம் சொல்லணும். காரியம் பெண்ணு கூட அடிக்கக்கூடாது. காரியம் கூட தூங்கக்கூடியவர்களை அங்கே எதை செய்துவிடும், அதை இடைவெளி பண்ணிவிடும். சலாம் சொல்ல வேண்டும். 3 முறை சலாம் சொல்ல வேண்டும். பதிலிட்டே திரும்பி வந்து விட வேண்டியதுதான். திரும்பி வந்து விட வேண்டியதுதான். பக்கத்து வீட்டுல போய் கேட்கிறேன், ஏங்க என்ன செய்யறாங்க? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு சொல்லிட்டா கொடுத்துருப்பாங்க. சொல்லிட்டா கொடுத்துருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களை விசாரிப்பது. கதவு திறந்ததுக்கு எங்க போயிட்டாங்க? வெளியில கொல்லப்புறத்துல இருந்தாங்க இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து கொடுப்பாங்க. கொல்லப்புறத்துல இருந்தாங்க இருப்பாங்க. உள்ள இருப்பாங்க. உள்ள போய் வேற பார்த்துட்டு வருது. தம்பி நீ போய் பார்த்துட்டு வாப்பா. நம்மோடு அழைத்து சென்றாங்க. சிறுவனை உள்ள அனுப்பிவிட. நாகரிகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அற்புதமாக கட்டமைத்து தருகிறார். உங்களுக்கு பதில் வரலையா, கிளம்பி வந்துட வேண்டியதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள்? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார். யார்? ஈருலக தலைவர். பெருமானாரை காட்டிலும் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் இருக்கிறாரா, சிறந்த நபி இருக்கிறாரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே இருக்கிறார். ஓரலே ஜன்னலுக்கு ஓரமாக நின்று ஜன்னலை எட்டி பார்ப்பது அல்ல, மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரு ஹதீஸ் சொல்கிறது, ஜன்னலில் அனுமதி இல்லாமல் எட்டி பார்ப்பவன் கண்ணை குத்துவதற்கு அனுமதிக்கிறது. இது கண்ணால் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்துவிட்டதற்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. 3 முறை சலாம் சொன்னாரு, பதிலே வரல. ஆனா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மெதுவாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பெருமானார் கூறுகிறாரு. அவர் அலைக்கும் சலாம் மெதுவா சொல்லிட்டு கதவுக்கு உள்ளே இருக்கிறார். ஏன்னா பெருமானார் சலாம் சொன்னாங்க, பெரிய துவா இல்லையா? உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் பெருமானார் சொல்ல நாம கேட்டுக்கொள்வது எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வரம் செய்திருக்க வேண்டும். நம்ம ஒரு பெரிய பாக்கியசாலி இல்லையா? பெருமானார் ஏன் வீட்டுக்கு வந்து 3 தடவை சலாம் சொல்றது?
அலைக்கும் ஸலாம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விடல. 3 முறை பெருமானார் சலாம் சொல்லுகிறார்கள், பதில் எதுவுமே வரல, சப்தம் விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார். அமைதி நிலவுவதை பார்த்துவிட்டு கதவை திறந்து கொண்டு சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி சென்று பெருமானாரை பின்தொடர்ந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்டிற்குள் தான் இருந்தேன், உங்களுடைய சலாமின் சப்தம் கேட்டேன், இருந்தாலும் உங்களுடைய துவா 3 முறை எனக்கு கிடைப்பது வாய்ப்பு இல்லையா? வாழ்க்கையில் நான் கொடுத்து வைத்தவன் இல்லையா? பாக்கியசாலி இல்லையா? எனவே தான் நான் அந்த துவாவுக்காக காத்திருந்து மெதுவாக உங்களுக்கு சலாம் கூறினேன், பதில் சொன்னேன் என்பதாக சொல்லி பெருமானார் சென்றவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரித்து அனுப்பினார் என்பதாக வரலாறு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மார்க்கம் என்பது இந்த ஒழுக்க விஷயத்திலே, இந்த பர்தாவின் விஷயத்திலே, பேச்சின் விஷயங்களிலே நளினத்தையும் நாகரிகத்தையும் மகத்தான பாடமாக்கி வைத்திருக்கிறது. நாம கொஞ்சம் இதையெல்லாம் ஊட்ட தவறிவிடும் பட்சத்தில் வெறுமனே குத்தா போட்டு கொடுத்துருவோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அந்நிய பெண்ணை பார்க்க கூடாதுன்னு ஆயத்துல உத்தரவு இருக்குது. ஆனா ஒட்டுமொத்த செல்லைக்கு கையில கொடுத்துருவோம். 24 மணி நேரம் விபச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அந்நிய பெண்ணை இன்னைக்கு பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைப்பாடு, ஆபாச காட்சிகளை நம் வீட்டு குழந்தைகள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்று நம்ம பெற்றோர்கள் இன்னைக்கு அதுல உபகாரிகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய கற்பொழுக்கங்களை பேச்சிலும், நம்முடைய பார்வையிலும், நாம் காதில் கேட்கும் விஷயங்களிலும், நம்முடைய நடையிலும், உடையிலும், நம்முடைய உணவு கலாச்சாரங்களிலும் பேணும் பொழுதுதான் உண்மையிலேயே நம்முடைய இபாதத்துகள் அதில் மெருகு ஏறுகின்றன, ஒளிமயமாக ஆகுகின்றன என்பது சஹாபாக்களின் வாழ்வியல் தரும் பாடமாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருடைய கற்பொழுக்கத்தையும் காக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை, நல்ல சிந்தனைகளை, நல்ல விழுமியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.